கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியோ. இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது பிரவேஷிகா புக். பிரவேஷிகா புக்ஸில் ஒன்று சத்யமேவ ஜெயத்தே. இது ஒரு நாட்டக். இந்த நாட்டக்கில் வசிஷ்ட அப்படிங்கிற முனிவரோட கேரக்டர் நம்ம பார்க்குறோம். இது சரித்திர சித்திரன். நீங்கள் செகண்ட் பேப்பரில் எழுத போகிறீங்க. சரித்திர சித்திரன் 3 கொடுத்து 1 கேட்பாங்க. சரித்திர சித்திரன்னா பிக் எஸ்ஸே நீங்கள் எழுதணும். அதை பார்க்கலாம். இது சத்யமேவ ஜெயத்தே புக்கில் 71 பேஜ் நம்பர் 71 இருக்குது. வசிஷ்ட பிரம்ம ரிஷிகே. வசிஷ்டர் பிரம்ம ரிஷி. அதாவது இப்போ ரிஷிகளில் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம ரிஷின்னா மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ரிஷி. அவங்க महर्षि विश्वामित्र वशिष्ठ को पराजित कर ब्रह्म ऋषि बनना चाहते हैं. महर्षि विश्वामित्रर இருக்கார் இல்லையா, அவர் वशिष्ठ को पराजित कर वशिष्ठரை தோற்கடிச்சு ब्रह्म ऋषि बनना चाहते हैं, ब्रह्म ऋषि ஆகணும்னு விரும்புகிறாரு. इसके लिए वे हजारों प्रयत्न करते हैं. इसके लिए இதற்காக वे हजारों प्रयत्न ஆயிரக்கணக்கான முயற்சிகள், பிரயத்னா முயற்சி செய்கிறாரு. फिर भी हर प्रयत्न में இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சியிலையும் உன்னை வசிஷ்டக்கே சாமனே ஹார்னா படுத்தா है. அது உன்ஹேனா அவர் வசிஷ்டருக்கு முன்னால் ஹார்னா படுத்தா है, தோற்க நேரிடுகிறது. லேக்கின் வசிஷ்டக்கி இப்போ பேஜ் நம்பர் 72 பாருங்கள். லேக்கின் வசிஷ்டக்கி மகானதா இத்தனி है. மகானதான்னா கிரேட்னஸ். மகர்ஷி வசிஷ்டருக்கு எவ்வளோ கிரேட்டுன்னா कि वे अंत में முடிவில் எண்டில் பிரதிஸ்பர்தா கி ஷரத்துக்கு அனுசார். பிரதிஸ்பர்தான்னா போட்டி, காம்படிஷன், கான்டெஸ்ட். அந்த போட்டியுடைய ஷரத்துக்கு அனுசார். ஷரத்னா கண்டிஷன். கண்டிஷனுக்கு ஏற்றவாறு விஸ்வாமித்திரக்கு சாரி சக்தி, விஸ்வாமித்திரோட முழு சக்தி பவர் லேனேசே இன்கார் கர் தேத்தி. முழு சக்திகளையும் இவர் எடுத்துக்கிறோன்னு முதல்ல கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அதை இன்கார் கர் தேத்தி மறுத்துறாரு. தோ விஸ்வாமித்திர वशिष्ठ के सामने नतमस्तक होते हैं. அப்போ விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கே சாமனே அவருக்கு எதிரில் நத்தமஸ்தக் ஹோத்தேன்னு தலை வணங்க நேரிடுகிறது. ஏன்னா அவருடைய கிரேட்னஸ் அப்படி. வசிஷ்டர் அவ்வளோ கிரேட்டானவர். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். வசிஷ்ட விஸ்வஹித் அபிலாஷி ஹை. விஸ்வஹித்னா உலக நன்மையை, அபிலாஷி விரும்பக்கூடியவர். அதாவது உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த சத்யமேவ ஜெயத்தேல கொஞ்சம் ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வசிஷ்ட, விஸ்வஹித், அபிலாஷி அப்படிங்கிறதெல்லாம் நல்லா எழுதி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும்னா வாயில் படிச்சுட்டு அங்கே போய் எழுதுகிறப்போ ஒரு பேராகிராஃபில் உங்களுக்கு அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனில் அடுத்ததும் உங்களுக்கு மெமரி போயிடும். ஸோ அதனால் எல்லாமே ஸ்மால் ஆன்சர்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் படித்தா போதாது, எழுதி பார்க்கணும். அதுவும் நீங்கள் ராஷ்டிர பாஷா வரைக்கும் படித்தது வேறு. பிரவேஷிகாவில் ஹிந்தி லாங்குவேஜோட லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா எழுதிடலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ அப்போ வசிஷ்ட விஸ்வஹித் அபிலாஷினா உலக நன்மையை அபிலாஷி விரும்பக்கூடியவர், அதை ஆசைப்படக்கூடியவர், உலகம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். नाटक में उनके विश्वहित प्रेम का सबूत अनेक स्थानों में मिलते हैं. नाटक में இந்த நாடகத்தில் உன்கே அவரோட விஸ்வஹித் பிரேம் உலக நன்மையில் எவ்வளோ அவர் ஆசை வச்சுருக்காருங்கிறது சபூத், அதுக்கு ஆதாரம் அநேக் ஸ்தானமே மில்தாக பல இடங்களில் கிடைக்குது. ராஜா त्रिशंकु सशरीर स्वर्ग जाना जाता है. ராஜா त्रिशंकु सशरीरना உடலோட स्वर्ग जाना जाता है, சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறார். लेकिन वशिष्ठ ये नहीं मानते. लेकिन आना वशिष्ठ ये नहीं मानते. वशिष्ठर इதை ஏற்றுக்கல. वे दो देवलोक का अहित करना नहीं चाहते. அவர் தேவலோகத்துக்கு அஹித், ஹித்னா நன்மை, அஹித்னா தீமை, தேவலோகத்துக்கு ஒரு கெட்டது செய்ய அவர் விரும்பலை. जब त्रिशंकु दुराग्रह करता है. எப்போ त्रिशंकु दुराग्रह करता है. ஆக்ரஹ்னா பிடிவாதம், துராகிரகனா மோசமான பிடிவாதம், கெட்ட பிடிவாதம். அதாவது त्रिशंकु இவர் ஹரிச்சந்திரனோட தந்தை. அவர் உடலோடையே சொர்க்கத்துக்கு போகணுன்றார். யாராக இருந்தாலும் இறந்த பிறகு தான் ஸ்வர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போக முடியும். அப்போ இவர் அந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறது, வசிஷ்டருக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறது அது
தேவலோகத்துக்கு ஒரு தீமை, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் இவர் மறுத்துடுறாரு. ஸோ இந்த பேராகிராஃபில் கடைசி சென்டென்ஸ் பாருங்கள். ஜப்பு த்ரிஷங்கு துராகிர கர்த்தாகை, த்ரிஷங்கு ரொம்ப பிடிவாதம், மோசமாக பிடிவாதம் பிடிக்கிறாரு. தப்பு குரோதித் ஹோக்கர், அப்போ கோபப்பட்டு உசை ஷாப் தேத்தே, அவருக்கு சாபம் தந்துடுறாரு, அதாவது கேர்ஸ் பண்ணிடுறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இந்திர சபாமே ஹரிச்சந்திரக்கு சத்தியவாதிதாக்கி சர்ச்சா ஹோத்திகை. இந்திர சபா, இந்திரனுடைய சபையில் ஹரிச்சந்திரனுடைய சத்தியவாதிதா, அதாவது எந்த அளவுக்கு அவர் சத்தியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு சர்ச்சா, ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. तब वे इस पर विश्वामित्र के साथ प्रतिस्पर्धा के लिए तैयार होते हैं. तब அப்போ வந்து वे इस पर இந்த விஷயமா विश्वामित्र के साथ விஸ்வாமித்திரரோட प्रतिस्पर्धा के लिए तैयार होते हैं, போட்டி போட தயாராகிட்டார். அதாவது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இன்றைய உலகில் யாராலையும் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்க முடியாதுங்கிறாரு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, ஹரிச்சந்திரர் அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. यहाँ भी उनका विश्वहित प्रेम प्रकट होता है. यहाँ भी இங்கேயும் उनका அவரோட विश्वहित प्रेम प्रकट होता है. உலக நன்மை அவர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு பிரகட் होता है, என்ன வெளிப்படுது, எக்ஸ்போஸ் ஆகுது. ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த ஹரிச்சந்திரன் மாதிரி ஒரு மன்னர் இருந்தால் அது ஒரு முன்னுதாரணமாக வச்சு மக்கள் எல்லாரும் அப்படி வாழ்வாங்க, உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதாவது ஹரிச்சந்திரனோட சிறப்பு வெளிவரும் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் உலக நன்மையை தான் வசிஷ்டர் விரும்புகிறாரு. वे इस प्रतिस्पर्धा के बारे में, அவர் இந்த போட்டியை பற்றி கே பாரேமன்னா அபவுட் பற்றி ஹரிச்சந்திர से कुछ नहीं बताते, ஹரிச்சந்திரர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. பத்தான்னா டு டெல். क्योंकि वे चाहते हैं, ஏனெனில் அவர் என்ன விரும்புகிறார், அதாவது வசிஷ்டர் என்ன விரும்புகிறாருன்னா ஹரிச்சந்திரக்கா வாஸ்தவிக், ஹரிச்சந்திரனுடைய உண்மையான ட்ரூவான சத்திய ஸ்வரூப், அவனுடைய சத்தியத்தின் உருவம் வந்து संसार के सामने प्रकट हो, संसारना उलगम, उलगत्तुक्कु मुन्नाल प्रकट हो, வெளிப்படட்டும். நாக்கி பிரதிஸ்பர்தா ஜனித் சத்தியனிஷ்டா, சத்தியனிஷ்டான சத்தியத்தில் இருக்க ஈடுபாடு, பிரதிஸ்பர்தா ஜனித் போட்டிக்காக தோன்றன சத்தியனிஷ்டை கிடையாது. அவர் உண்மையான சத்தியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர். அது எல்லா கஷ்டங்களையும் ஹரிச்சந்திரர் பட்டு உலகத்துக்கு முன்னால் வெளிவரட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் வசிஷ்டரோட காரணம். அவர் வந்து ஹரிச்சந்திரர்கிட்ட எதையும் சொல்லலை, ஏன்னா வசிஷ்டர் தான் அவங்களோட குலகுரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ஹரிச்சந்திரக்கோ சாபித் ஜூட்டா சாபித் கர்ணேமே, ஹரிச்சந்திரக்கோ ஜூட்டா பொய்யானவன் அப்படின்னு சாபித் கர்ணேமே ப்ரூவ் பண்ணுறதுல விஸ்வாமித்திர பூர்ணத்தக ஹார்ஜாத்தகை, விஸ்வாமித்திரர் பூர்ணத்தக முழுமையாக ஹார்ஜாத்தகை தோத்துடுறாரு. வே அப்பனி ஹார் ஸ்வீகார் கர், வே அப்பனி ஹார் அவர் தன்னுடைய தோல்வியை, ஹார்னா தோல்வி, ஸ்வீகார் கர் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு பிரதிக்யா கே அனுசார், பிரதிக்யானா ப்ராமிஸ், கே அனுசார்னா அக்கார்டிங்லி, ப்ராமிஸுக்கு ஏற்றவாறு அப்படி சாரி தபசக்தி, அவர் தன்னுடைய முழு தபசக்தினா தபத்தால் தோன்ற சக்தி, தவம் செஞ்சு செஞ்சு அவங்க சக்தி இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்ட, அந்த சக்தியை வசிஷ்டக்கோ தேனே தயார் ஹோத்தே, வசிஷ்டத்துக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கார். தப்பு வசிஷ்ட கருத்தே, அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு கி சன்சார் கே சாமனே, உலகத்துக்கு முன்னால் சத்திய ஸ்தாபன்மே, சத்தியத்தை வந்து தோற்றுவிக்கிறதுல அப்பனே சகயோகு தேனவுமே, சகயோகுன்னா உதவி தந்ததில் பெஹலேக்கு அப்படி தபசக்தி லகாயே, முதல்ல உங்களுடைய தபசக்தி வந்து நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இஸ்லியே அபு முஜே தான் தேனைக்கு ஆவசியக்தா நகி, இப்போ எனக்கு தர்றதுக்கான அவசியம் இல்லை, ஏன்னா உலகத்துக்கு முன்னால் இப்படி வந்து ஹரிச்சந்திரனை கெட்டவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் நிறைய இடங்களில் தன்னோட தபசக்தி யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் சத்தியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நிறைய தபசக்தி யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் எனக்கு தானம் தர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எண்டில் கடைசி சென்டென்ஸ் பாருங்கள். சன்சார்மே ஹரிச்சந்திர ஜெய்சி, சன்சார்மே உலகத்தில் ஹரிச்சந்திர ஜெய்சி, ஹரிச்சந்திரரை போல சத்தியவாதி, சத்தியவாதினா சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பகுத் கம் மில்தே, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. தோ வசிஷ்ட ஜெய்சே, அப்போ வந்து வசிஷ்டர் போன்ற ஜெய்சே, அவரை போன்ற விஸ்வஹிதைஷி, உலக நன்மையை விரும்புகிறவங்க, அதாவது உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு சத்திய காமி லோக், சத்தியத்தையே செயலாக கொண்ட மக்கள் வந்து விரலேஹி மில்தே, விரலேனா வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரோட சிறப்பை இந்த எஸ்ஸேல சொல்லியிருக்கோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான். சத்தியமேவ ஜெயதேவே வந்து ஸ்டோரி, ஹரிச்சந்திரனோட ஸ்டோரிங்கிறதால இது எல்லாருமே தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டோரிங்கிறப்ப நம்மளுக்கு இது எழுதுறதும் ரொம்ப ஈஸி. மெயினான வேர்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸில் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க.
அதுதான் அங்கே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். धन्यवाद. आपके अध्यापिका कला मरकाम எல்லாரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.